குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 431 ஆரம்பிக்கிறது. சொத்து தொகுதி பற்றி இதில் ஒரு அம்சமாகத்தான் சொத்து இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சட்டசபை நகரசபை ஆகியவற்றில் அங்கம் வகிக்க தகுதி உண்டு என்றால் அது ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட கும்பலின் நலனை மட்டும் நிலைப்படுத்தும் பட்சபாத அக்கறை என்று கண்டனம் செய்து சகல ஜனங்களுக்கும் தகுதி உண்டு என்று பண்ணியிருப்பது. ஆனாலும் இப்பொழுதும் அபேட்சகர் டெபாசிட் தொகை என்று ஒன்று கட்ட வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். பொழுது போகாமல் எவன் வேண்டுமானாலும் தேர்தலுக்கு நின்றுவிடப்படாதே என்பதற்காக இப்படி வைத்திருப்பதாக சொல்லலாமாயினும் ஏழை இந்தியாவில் டெபாசிட் தொகை கூட வக்கில்லாமல் எத்தனையோ பேர் இருப்பார்கள் என்பதை பார்க்கும்போது இது இவர்கள் பெரிதாக சொல்கிற சமத்துவத்துக்கு விரோதமானதுதான். பொருளில்லாத ஒரு அபேட்சகன் டெபாசிட்டுக்காகவே ஒருவன் தயவை நாண்ட வேண்டியதாகும். இதுவே கரப்ஷனுக்கும் பட்சபாத சலுகைக்கும் வழி திறப்பதாக ஆகலாம். வரி கட்டும் தன் சொந்த நிலம், சொந்த மனைக்கட்டில் வீடு முதலிய ஹைவேஜி அபேட்சகருக்கு இருக்க வேண்டும் என்பது விதி செய்தபோது இந்த ஊழல் அம்சத்துக்கு இடமில்லை. குறைவான லஞ்ச ஹேது. மனுஷ சுபாவத்தை பார்த்தால் சொத்து சுதந்திரம் உள்ளவன்தான் லஞ்சம் வாங்குகிற வாய்ப்பு குறைச்சல். இப்படி நான் சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் சண்டைக்கு வரலாம். பேராக ஆசாமிகளை காட்டி லட்சம் 10 லட்சம் என்று சேர்த்த பிற்பாடும் இவர்களெல்லாம் 2 கைகளாலும் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்களே என்று கேட்கலாம். ஆனாலும் இப்படி வாழ்க்கையே பணம்தான் என்று பணத்துக்காக பறக்கிற போக்கு நம்மிடையே ஏற்பட்டது சமீப காலத்தில்தான். ஆத்ம சம்பத்து தேர்ந்து கொண்டே வந்து அதே சமயத்தில் நூதனமாக போக்கிய பொருள்கள் கடைக்கு வருவதாகவும் பேப்பர் ரூபாய் என்றும் அதை லட்சம் கோடி என்று பாங்க் என்பதாக ஒன்றில் எவ்வளவு வேண்டுமானாலும் போட்டு வைக்கலாம் என்றும் ஏற்பட்ட பிற்பாடுதான் நம் ஜனங்களுக்கு பணமே குறி, பணம் சேர்ப்பதே வாழ்க்கை லட்சியம் என்று ஆனது. இதற்கு முந்தி யோக்கிய வஸ்துக்களுக்கு ஒரு அளவு இருந்த வரையில் இருந்த வஸ்துக்களின் அனுபவத்தையும் கட்டுப்படுத்தும் சாஸ்திரங்களில் பொதுவாக ஜனங்களுக்கு பயம் இருந்த வரையில் பாங்கில் சர்வஜாகிரதையாக எத்தனை வேண்டுமானாலும் போட்டு வைத்துக் கொள்ள இடம் இல்லாத வரையில் நம்முடைய மக்களுக்கு பணத்தில் இத்தனை ஆசை இருக்கவில்லை. அதனால் பணக்காரர்கள் லஞ்சம் வாங்கும் வாய்ப்பு அப்பொழுது ரொம்ப குறைவுதான். இப்பொழுதும் கூட கம்பேரிட்டிவாக, அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது பணமே இல்லாதவன் பதவிக்கு வந்தால் கண்டது காணாத மாதிரி என்கிறபடி வசதி படைத்தவரை ஜாஸ்தியாகத்தான் பணத்தாசை பிடித்து கை நீட்டலாம். சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு இம்மாதிரியான நடைமுறை உண்மைகளை மறந்து தர்மத்துக்கும் நீதிக்கும் ஹானி செய்வது உச்சிதமல்ல. நம்முடைய சமத்துவ முறையிலே கேஷியர் மாதிரியான வேலைகளுக்கு செக்யூரிட்டி கட்ட வேண்டும் என்று வைத்துத்தானே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த போஸ்டுக்கு ஏழை டிஸ்குவாலிஃபை தானே ஆகிறான். இது எப்படி சமத்துவம்? பணத்திலே புழங்குகிறவன் அவற்றை கையாடவும் கூடும் என்ற நடைமுறை இயற்கையை இங்கே கருத்தில் கொண்டுதான் பொதுப்பணம் கையாடப்படக்கூடாதே என்பதற்காக இங்கே மட்டும் சமத்துவத்தை விட்டு கொடுத்து கையாடல் நேர்ந்தாலும் ஈடுகட்டும்படியாக செக்யூரிட்டி டெபாசிட் என்ற ஒன்றை வைத்து ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். பணத்தில் புழங்குகிறவன் கையாடல் செய்யக்கூடும் என்ற மாதிரியான இன்னொரு யதார்த்த இயற்கை தான் ஜனங்களோடு புழங்குகிற ஒரு ஊர் சபைக்காரன் அவர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களுடைய சுயநலத்தை பேணும்படியான சௌகரியம் ஏதாவது செய்து கொடுக்கக்கூடும் என்பதும். கையூட்டு. லஞ்சத்தை சோழ சாசனத்தில் கையூட்டு என்று சொல்லியிருக்கிறது. ரூபாயிலே கை கொஞ்சம் ட்ரிக் பண்ணி டிராமா ஆடுவதை, விளையாடுவதை கையாடல் என்கிறோம். கையில் ஊட்டி விடுகிற மாதிரி ரகசியமாக பணத்தை வைத்து லஞ்சம் கொடுப்பதை கையூட்டு என்ற காலத்தில் சொல்லி வந்திருக்கிறார்கள். வாயில் சாதத்தை ஊட்டும்போது அது என்ன சாதம், அதற்குள்ளே என்ன தொட்டுக்கொள்ள ஒளித்து வைத்திருக்கிறது என்பது எதுவும் வெளியில் தெரியாது. தட்டிலோ கையிலோ போட்டு அதை ஒருவர் வாயில் போட்டுக்கொள்ளும்போது பல பேருக்கு தெரிவது போல இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஊட்டிவிட்டு போய்விடலாம். இதேபோல் யாருக்கும் தெரியாமல் எந்த கணக்கு வழக்கிலும் வராமல் பணத்தை கையிலே ஊட்டுகிற மாதிரி அழுத்திவிட்டு போவது கையூட்டு. சாதத்தை வாயை முழுங்குகிற மாதிரி பணத்தை கை முழுங்கிவிடும். கையாடல் கூடாது என்பதற்காக செக்யூரிட்டி கேட்பது போலத்தான் கையூட்டு பெறும் வாய்ப்பை குறைப்பதற்காகவே ஊர் சபைக்காரனாகி இருக்கிறவனுக்கு ஏதோ கொஞ்சம் பூஸ்திதி வீடு என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்று விதி செய்திருப்பது. ஆகவே இது சரியானால் அதுவும் சரிதான். இங்கே சமத்துவம் அல்ல நடத்தி காட்ட வேண்டிய விஷயம், தூய்மையான நிர்வாகமே விஷயம். சபைக்காரன் பொதுப்பண நிர்வாகத்தில் தப்பு செய்து விட்டான் என்றால்
அதனால் ஏற்படும் நஷ்டத்துக்கு அவனுடைய சொத்திலிருந்து அட்டாச் செய்து விட வேண்டும் என்பதாக வைத்து இதற்கு செக்யூரிட்டி மாதிரித்தான் சொத்து தகுதி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே தனி ஆளின் கௌரவ அகௌரவங்களை குறித்த சமத்துவவாதத்துக்கு இடமில்லை. ஒரு ஊரின் ஒரு ஜனசமூகத்தின் சொத்து நியாயமாக பரிபாலிக்கப்பட வேண்டும் என்ற தர்ம நியாயமான தத்துவம்தான் இங்கே கவனித்து பேணப்பட வேண்டிய விஷயம் என்பதை கருத்தில் கொண்டு அப்படியே செய்திருக்கிறார்கள். அதோடு கூட ஒரு ஊரிலே நிலப்புலன் வீடு வாசல் உள்ளவன் என்றால் அவன் பொறுப்பில்லாமல் அதை விட்டு ஓடமாட்டான். ஆனபடியால் இப்படிப்பட்டவன் ஊரோடு இருந்து ஊரின் கஷ்ட நஷ்டங்களை எப்பொழுதும் தெரிந்து கொள்ளும்படியாக இருக்கும். உழைத்து பணம் போட்டு ஒரு உடைமையை பெற்றவன் அதனிடம் வைத்துள்ள பற்றை போல அக்கறையைப் போல் ராஜமானிய நிலம் பெற்றவனுக்கு அதனிடம் இருக்காது. பிதரார்ஜிதமாக ஒரு நிலமோ வீடோ வந்தால் அதனிடம் ஒரு தினுசான வாஞ்சியே இருக்கும். அம்மாதிரி கிராண்டாக கிஃப்டாக பெற்றதில் இராது. தனக்காக்கும் பகுமானமாய் வந்தது என்பதில் தற்காலிகமாக ஒரு மோகம் இருந்தாலும் அது நாள்பட்டு உறுதியான பிடிப்பாக நிற்காது. வெறும் ராஜமானிய நிலத்திலேயே காலம் கழிக்கிறவன் அதை விட்டு ஓடவும் இடம் ஏற்படும். இதனால்தான் சொந்த அல்லது பிதரார்ஜித நிலத்தை உடைமையாக பெற்றிருந்து அதற்கு வரி கட்டுகிறவனாக இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.